முக்கிய செய்திகள். 21 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி விவகாரத்தில் மோடி மௌனம் சாதிப்பது ஏன்? வெள்ளை அறிக்கை வெளியிட மத்திய அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி. விவசாயிகள் அதிருப்தியால் மார்ச் 19ஆம் தேதி மீண்டும் சந்தித்து பேச முடிவு. கர்நாடகா மகாராஷ்டிரா இடையே பேருந்து சேவைகள் திடீர் நிறுத்தம். 2 மாநில போராட்டக்காரர்களும் போட்டி போட்டு மை பூசுவதால் பதற்றம். தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்த படகுகளை ஏலம் விடும் இலங்கை அரசு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. தெலுங்கானாவில் சுரங்கத்தில் மண் சரிந்து மாட்டிக்கொண்ட 8 ஊழியர்கள். கான்கிரீட் தளம் இடிந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். வணக்கம். இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா நிதி உதவி அளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதி உதவி நிறுத்தப்படுவதாக எலான் மஸ்க் தலைமையிலான செயல்திறன் துறை அறிவித்தது. இந்த நடவடிக்கையை வரவேற்ற ட்ரம்ப் தமது நண்பர் மோடிக்கு முந்தைய ஆட்சியில் 21 மில்லியன் டாலரை ஏன் அனுப்பினார்கள் என்று புரியவில்லை என விமர்சனம் செய்திருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் காங்கிரசும் பாஜகவும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி வருகின்றன. முதலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் தற்போது இந்த விவகாரம் பாஜகவின் பக்கம் திரும்பியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா ட்ரம்பின் குற்றச்சாட்டு 2 நண்பர்களுக்கு இடையே நடக்கும் விளையாட்டு என்று விமர்சித்தார். அமெரிக்க நிதியுதவி மூலம் பலனடைந்துள்ள பாஜக இது குறித்து எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்று வினவிய அவர் அந்த நிதி எங்கு சென்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய வாக்காளர்களை கவர அமெரிக்கா அளித்த நிதியை திரு மோடி பயன்படுத்தியிருப்பது ட்ரம்ப் குற்றச்சாட்டு மூலம் உறுதியாகியுள்ளதாக திரு பவன் கெரா கூறினார். இந்த விவகாரத்தில் தான் குற்றமற்றவர் என்பதை திரு மோடி நிரூபிக்க வேண்டும் என்றும் அதனால்தான் இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்துவதாகவும் அவர் அறிவித்தார். 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 650 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பவன் கெரா தெரிவித்தார். Fourth of this massive amount came in the last 4 years when Narendra Modi has been the Prime Minister. ये पैसा कहाँ गया? 650 मिलियन डॉलर 2021 में और 24 के बीच में आया. 650 मिलियन डॉलर्स बिटवीन 2021 एंड 2024 इंडिया में आया है. ये कहाँ गया? इसका हिसाब, इसका बही खाता इस देश के सामने रखा जाए. கடந்த 2012ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நிதி வழங்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அண்ணா ஹசாரேவின் போராட்டம், ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்டது, பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக திரு மோடி முன்னிறுத்தப்பட்டது என முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருப்பதையும் திரு பவன் கெரா சுட்டிக்காட்டினார். எனவே அமெரிக்காவின் நிதியால் யார் பலனடைந்தார்கள், யார் 282 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்ட அங்கீகாரம் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்து உள்ளனர். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி, விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக கடந்த 14ஆம் தேதி சண்டிகரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக சண்டிகரில் இருதரப்பிற்கும் இடையே நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சவுகான், திரு பியூஷ் கோயல், திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநில அமைச்சர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆகியோரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையால் 13% விவசாயிகள் மட்டுமே பயன்பெறுவதாக தெரிவித்த அவர்கள் எஞ்சிய 87% பயன்பெறும் வகையில் நிதியை 30,000 கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் விவசாய சங்க பிரதிநிதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மார்ச் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் மராத்தி மொழி தெரியாது என்று கூறிய பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் அந்த மாநிலத்திற்கான பேருந்து சேவையை மகாராஷ்டிரா அரசு ரத்து செய்துள்ளது. மராத்தி மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் பெலகாவியை 2 மாநிலங்களும் சொந்தம் கொண்டாடி வருவதால் அங்கு நீண்ட காலமாக சர்ச்சை நிலவி வருகிறது. இந்நிலையில் கர்நாடக அரசு பேருந்தில் பயணம் செய்த சிறுமியிடம் பயணச்சீட்டு வாங்குமாறு நடத்துனர் கூறிய போது அவர் மராத்தி மொழியில் பேசியுள்ளார்.
அது தனக்கு புரியவில்லை என்ற நடத்துனர் அவரை கன்னடத்தில் பேசுமாறு கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுமியுடன் வந்த இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் நடத்துனரை தாக்கியுள்ளனர். காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நடத்துனர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கர்நாடக நவ நிர்மான் சேனா இயக்கத்தினர் மகாராஷ்டிரா மாநில பேருந்தை தடுத்து நிறுத்தி அதில் மராத்தி மொழியில் எழுதப்பட்ட பெயர்களை அழித்தனர். இதற்கு பதிலடியாக மகாராஷ்டிரா சென்ற கர்நாடக அரசு பேருந்தை சோலாப்பூரில் மறித்த சிலர் அதில் இருந்த கன்னட எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்தனர். இதேபோல் புனேவில் உத்தவ் தாக்கரே பிரிவின் சிவசேனா தொண்டர்களும் கர்நாடக மாநில அரசு பேருந்தில் கருப்பு மையால் பெயர்களை அழித்ததால் பரபரப்பு நிலவியது. हमें भी लास्ट मोमेंट में ये पता चला था कि शिवसेना वाले आके यहाँ पर कुछ तो करने वाले हैं, तो इमीडिएटली हमने फोर्स भेजा था। तो एक गाड़ी को वो काला लगाने में सक्सेसफुल हुए हैं, बाकी ज्यादा तो कुछ नुकसान किसी गाड़ी का किसी बस का नहीं हुआ है। और उनके जो लोग थे उनको डिटेन करके हमने पुलिस स्टेशन में लेके गए हैं, जो है वो लीगल का एक्शन हो जाएगा उन पर भी। இந்நிலையில் பெங்களூரில் இருந்து நேற்றிரவு மும்பை சென்ற மகாராஷ்டிர மாநில பேருந்து மீது கர்நாடகாவின் சித்ரதுர்கா பகுதியில் நேற்றிரவு கன்னட ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனால் கர்நாடகாவுக்கான பேருந்து சேவையை நேற்றிரவு முதல் நிறுத்த மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக் உத்தரவிட்டார். இப்பிரச்சனையில் கர்நாடக அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வரை பேருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கர்நாடகாவில் இருந்து மகாராஷ்டிரா செல்லும் பேருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டதால் இரு மாநிலங்களிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி பறிமுதல் செய்யப்பட்ட 67 படகுகளை இலங்கை அரசு ஏலம் விடப் போவதாக அறிவித்திருப்பது தமிழக மீனவர்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து கடலுக்கு செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாக உள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்காமல் நாட்டுடைமையாக்கி அவற்றை ஏலம் விடுவதையும் இலங்கை அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு சொந்தமான 67 படகுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ள இலங்கை நீரியல் வளத்துறை அவற்றை ஏலமிடப் போவதாக அறிவித்துள்ளது. இதனால் கோபமடைந்துள்ள மீனவர்கள் தங்கள் பிரச்சனையில் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினர். கடலோடி சமுதாயம் நசுக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்திய அரசு நியாயமா? சற்றேறக்குறைய இந்த பிரச்சனை இலங்கை இனப்பிரச்சனை ஏற்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரை படக்கூடிய துன்பங்களுக்கு அளவில்லை. ராமேஸ்வரம் மீனவர்களின் 31 படகுகளும் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களின் 14 படகுகளும் இந்த பட்டியலில் அடங்கும். கன்னியாகுமரி மீனவர்களின் 8 படகுகளும், நாகையைச் சேர்ந்தவர்களின் 3 படகுகள் மற்றும் காரைக்கால் மீனவர்களின் 5 படகுகளும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இலங்கை அரசின் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தி படகுகளை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஏலம் விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் கடந்த ஆண்டு பறிமுதல் செய்த படகுகளை ஏலம் விட இலங்கை அரசு தீவிரம் காட்டி வருவதால் தமிழக மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் பொறியாளர் 2 உட்பட 8 பேர் சிக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகர்கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. 200 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக டெமலபெண்டா அருகே அமைக்கப்பட்டு வரும் இந்த சுரங்கப்பாதையின் மேல் பகுதியில் திடீர் என மண் சரிவு ஏற்பட்டு நேற்று சுரங்கம் மூடியது. சுரங்கப்பாதையில் தண்ணீர் கசிவதை கண்ட இயந்திர ஆபரேட்டர்களில் ஒருவர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அதில் இருந்த 42 தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். ஆனால் பெரிய அளவிலான மண் சரிந்ததில் சுரங்கத்தின் மறுபுறம் இருந்த பொறியாளர் உள்ளிட்ட 8 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து ஹைதராபாத் மற்றும் விஜயவாடாவில் இருந்து விரைந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சுரங்கத்தை மூடிய மண்ணை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நிபுணத்துவம் வாய்ந்த சிங்கரேணி நிறுவன மீட்புக் குழுவும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. நிகழ்விடத்தை பார்வையிட்ட தெலங்கானா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி மீட்பு பணிக்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய மீட்பு குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்களை பத்திரமாக மீட்க தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். சுரங்கத்தில் 14வது கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் சிக்கியிருப்பதால் அதுவரை சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்வது சவாலாக இருப்பதாக கூறியுள்ள மீட்பு படையினர் உள்ளே மாட்டி இருப்பவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். வக்ஃபு வாரிய சட்டத்தில் செய்யப்பட்ட முந்தைய சட்ட திருத்தங்களை ரத்து செய்யவே மத்திய அரசு புதிய மசோதா கொண்டு வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆ ராசா குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சென்னை அன்பகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் பேசிய அவர், ஒரு மோசமான சூழ்நிலையில் நாடு சிக்கி இருப்பதை உணர்ந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்று கூறினார்.
ஹிட்லரை விட மோசமான ஆட்சியை நடத்துகிற ஒரு பாசிச அரசை நாம் பெற்றிருக்கிறோம் என்று கூறிய திரு ராசா, வக்ஃபு வாரிய சட்டத்தில் நாடாளுமன்றம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்து மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களை சத்தமில்லாமல் மாற்றும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு உள்ளதாக கூறினார். இப்ப இருக்கிற திருத்த சட்டம் என்பது 95 நரசிம்மராவ் கொண்டு வந்ததையும் 2010 மன்மோகன் கொண்டு வந்ததையும் எடுத்து விட்டால் இந்த சட்டம் பலதான். நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ, என்ன கருதியதோ, என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனா என்பது தெரியாது, ஆனால் அவர் பெரியாருக்கு பேரன் என்பது நன்றாக தெரியும் என்று திரு ராசா கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் சிறுபான்மையினர் ஆணைய முன்னாள் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ், கும்பமேளாவில் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் கூட மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடாது என்று கூறும் பாஜக, வக்ஃபு வாரியத்தில் மட்டும் வேற்று மதத்தினர் 4 பேர் இருக்கலாம் என்று கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர் மட்டுமின்றி நாட்டு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் சமூக செயல்பாட்டாளர் திரு மருதையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பூண்டு விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ளதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் 3000 ஹெக்டேர் பரப்பில் பூண்டு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் மலைப்பூண்டு மருத்துவ குணமிக்கதாகவும் சுவை மிகுந்ததாகவும் இருப்பதால் வெளிச்சந்தையில் அதிக வரவேற்பு உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ பூண்டு 400 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையானது. இதைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதத்தில் பயிரிடப்பட்ட பூண்டு அறுவடை செய்யப்பட்டு மேட்டுப்பாளையம், உதகையில் உள்ள சந்தைகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த மாதம் முதல் வாரத்தில் 1 கிலோ பூண்டு 150 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது படிப்படியாக விலை குறைந்து 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு ஏக்கர் பூண்டு நம்ம விதை வாங்கி நடவு செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாயாவது முதலீடாகும். அப்படி இருக்கும்போது 7000 8000 விளையும் போது 60 ரூபா 70 ரூபாய்க்கு பூண்டு விற்கும்போது விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை விவசாயம் பண்ணுற விவசாயி குறைஞ்சபட்சமாக ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அவர் நஷ்டமடைகிறாரு. விலையேற்றத்தை அடுத்து பலரும் பூண்டு பயிரிட்டதால் வரத்து அதிகரித்து விலை வீழ்ச்சியடைந்து விட்டதாக கூறிய விவசாயிகள் இதனால் சாகுபடி செலவு கூட கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். வங்கிகளில் பெற்றுள்ள கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான கட்டுப்பாடுகளால் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தெரிவித்துள்ளது. தமிழர் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய செய்த வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு போட்டி உள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெறும் இந்த காளை விளையாட்டு இளைஞர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இப்போட்டிகள் நடத்தப்படுவது நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மணப்பாறையில் நேற்று நடைபெற்றது. இதில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜல்லிக்கட்டு பேரவையினர், ஜல்லிக்கட்டிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் போட்டிகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறினர். இதனால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். குழுவெல்லாம் ஒருங்கிணைச்சு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். கனிவோடு அந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று செஞ்சு கொடுக்கும்னு முழுமையாக நம்புகிறோம். சின்ன சின்ன கிராமங்களில் கூட பல லட்சங்கள் செலவழித்து பாதுகாப்பு வளையங்கள், இந்த பேரிக்காடு இதுக்கெல்லாம் கட்டணும்னு சொல்லி பெரிய செலவினங்களை கொடுக்கறனால அந்த செலவினங்கள்லாம் செய்ய முடியாமல் கிராமங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு வைப்பு தொகை 20 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் மாவட்டம் வாரியாக விழா குழுவினரை ஒருங்கிணைத்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக திரு ராஜசேகர் தெரிவித்தார். ஆன்லைன் டோக்கன் முறை, பிரமாண பத்திரம், காப்பீடு உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பளித்து சமூக நீதியை பாதுகாக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் முன்பு முன்னாள் நீதிபதி திரு அரி பரந்தாமன், மூத்த வழக்கறிஞர் திரு அருள் வடிவேல் சேகர் ஆகியோர் கையெழுத்திட்டு இதனை தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருகே விண்வெளி பூங்காவுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து உடன்குடியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதியாக்குறிச்சி, உத்திரமாடன் குடியிருப்பு, ஞானியா குடியிருப்பு உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் அன்னூர் வட்டாரத்தில் 1 கிலோ 7 ரூபாய்க்கு வியாபாரிகள் தர்பூசணி கொள்முதல் செய்ததால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நேரடியாக நெடுஞ்சாலையில் கடை அமைத்து கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் விவசாயிகள் தங்களுக்கும் நல்ல லாபம் கிடைப்பதாக கூறினர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்று வட்டாரத்தில் வைக்கோல் தட்டுப்பாட்டால் அதன் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. அந்த பகுதிகளில் நெல் அறுவடை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இயந்திரங்களை பயன்படுத்தி வைக்கோல் கட்டும் பணி தொடங்கியுள்ளது. கடந்த பருவத்தை காட்டிலும் இந்த பருவத்தில் குறைவான அளவே சாகுபடி செய்யப்பட்டதால் வைக்கோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த பருவத்தில் 100 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு வைக்கோல் தற்போது 250 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் இன்னும் 20 மாதங்களில் மிகப்பெரிய எஃகு தொழிற்சாலையை தொடங்க உள்ளதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். பஸ்ஸிம் மேதினிப்பூர் மாவட்டத்தில் உள்ள கார்பெட்டா என்ற இடத்தில் 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை அமைய உள்ளது. ஆண்டுக்கு 8 லட்சம் டன் இரும்பை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கங்குலி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான உதவித்தொகை குறித்து பேசுவதற்காக சந்திக்க நேரம் கோரி டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் திருமதி அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். அதில் பிரதமர் திரு மோடி ஜனவரி 31ஆம் தேதி துவாரகாவில் நடந்த தேர்தல் பேரணியில் டெல்லியில் உள்ள தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு பாஜக அரசாங்கம் அமைந்தவுடன் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என உறுதி அளித்திருந்ததையும், ஆனால் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 26ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை மற்றும் பெங்களூருவில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி, திருச்செந்தூர், செங்கோட்டை, மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல், தேனி, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே திருப்பாச்சேத்தியில் அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் திறனறி தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவ மாணவியர் 25 பேரை ஆசிரியராக பணிபுரியும் கதிரவன் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று சொந்த செலவில் பிரியாணி, குஸ்கா வழங்கி உற்சாகப்படுத்தினார். 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றால் 9, 10, 11, +2 ஆகிய 4 வருடங்களுக்கும் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு நிலவும் நிலையில் பகல் வேளையில் படிப்படியாக வெயில் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று கூறியுள்ள வானிலை மையம், அதைத் தொடர்ந்து வரும் 4 நாட்களுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை நேரத்தில் பனிமூட்டம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவிற்கு அமெரிக்கா நிதி உதவி அளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்ட அங்கீகாரம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். தெலுங்கானாவின் சுரங்கப் பணியின் போது கான்கிரீட் தளம் இடிந்த விபத்தில் உள்ளே சிக்கியுள்ள 8 பேரை காப்பாற்ற மீட்பு படையினர் களமிறங்கியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.